நண்பர்களே, உலகத்தில் பார்த்தா நம்மளாம் யாருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் உண்டு. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசும்போது ரொம்ப க்ளோஸாக பேசுவோம். சாவை தவிர இன்னும் என்னையும் வேறு எதுவுமே பிடிக்காதுன்னு. கணவன் மனைவி கிட்ட சில பேர் அப்படி பேசுவாங்க. ஆனால் நிறைய வாழ்க்கையில் பார்த்துருக்குறோம், சாவு கூட வராது. அதுக்கு முன்னாடி எத்தனை டிவோர்ஸு, எத்தனை சண்டை, எத்தனை ட்ராமா, இதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். ஏன் சொல்கிறேன்னா, வேதத்தில் கூட ஆண்டவருடைய சீஷர்கள் பீட்டரை பற்றி நமக்கு எல்லாருக்கும் தெரியும். பீட்டர் ஆண்டவரோடு நடந்த சீஷர், ஆண்டவருடைய அற்புதங்களை கண்ணார கண்டவர், அற்புதங்களில் அவரும் ஆண்டவருக்கு கூட இருந்தவர், அதெல்லாம் விட்னஸ் பண்ணவர். அப்படி இருந்தும் ஆண்டவர் என்னன்றாரு, உன்னை மனிதனை பிடிக்க கொண்டு போகிறான் வான் கூப்பிட்டோன்னு அப்படியே ஓடியாந்துடுறாரு. எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டு ஆண்டவர்கிட்ட சொல்கிறாரு, ஆண்டவரே சாவு எனக்காக, நான் உமக்காக என்னைய சாக கூட ஒப்பு கொடுப்பேன் அப்படி சொல்லிட்டு சேவல் கூவுறதுக்கு முன்னாடி 3 தரம் மறுதளிச்சிடுறார். இந்த மனுஷன் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி பயந்து ஓடிடுறார். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கூட வாழ்க்கையில் எத்தனையோ முறை ஆண்டவரை விட்டுட்டு தூரம் போயிருக்கோம். ஆண்டவர் எனக்கு தெரியாதுன்னு சொல்லியிருக்கிறோம். ஆண்டவர் வேணான்னு உதவி தள்ளியிருக்கோம். ஆண்டவர் இல்லாத வாழ்க்கை எத்தனையோ நாட்கள் நம்ம கடந்திருக்கிறோம். ராம் முழுவதும் ரொம்ப டயர்டாயிட்டு, எக்ஸாஸ் ஆகிட்டு மீன் பிடிக்கணும்ன்ட்டு மீனே கிடைக்கல. ஆண்டவர் பார்க்குறாரு பேதுரு. அப்போ ஆண்டவருக்கு சொன்னால் அந்த மீனெல்லாம் கரையில் வந்து கொட்டிட்டு இருக்கும். ஆனால் அந்த மீனெல்லாம் அந்த நெட்டுக்குள்ளே போகும்படி ஆண்டவர் கட்டளைக்கூடாது, போடுப்பா இந்த பக்கம் போடுப்பா. அப்போ கூட ஹாஃப் இருதயத்தோடு தான் பீட்டர், ஆண்டவரே உங்கள் வார்த்தையின்படி போடுறான் ஆண்டவர், இந்த முறையும் நமக்கு சக்ஸஸ் கிடைக்காது அப்படின்னு நினச்சிப்பாரா இருக்கும். வலை கிழியத்தக்க மீன்கள் அற்புதங்களை பார்க்குறார். ஆண்டவர் மரித்து பிறகு பீட்டர் திருப்பியும் ஃபிஷிங் போயிடுறார். அப்போ ஆண்டவர் யாராவது திருப்பி ஆண்டவர் விட்டுட்டு போயிட்டா, இல்லை நம்ம வாழ்க்கையில் யாராவது நம்ம விட்டுட்டு போயிட்டோமான மற்றவங்ககிட்ட திருப்பி அவங்க திரும்பி பார்ப்பாங்களா? திரும்பியே பார்க்க மாட்டாங்க. ஆனால் ஆண்டவர் தேடி போகிறார், போய் அவங்களுக்கு கொண்டு வரார் திரும்பி. என்ன ஒரு அழகாக ஆண்டவர் பீட்டர் திருப்பியும் கொண்டு வரார். ஆண்டவர் கேட்குறார் பீட்டர்கிட்ட, ஏன்பா என்னை நேசிக்கிறையா? 3 முறை கேட்குறார். 3ஆவது முறை பீட்டர் உணர்றார், ஆண்டவரே உமக்கு தெரியும்ப்பா. அப்போ என் ஆடுகளுமே நீங்கள் இயேசுநாதரை நேசிக்கிறீங்களா? ஃப்ரெண்ட்ஸ், அவர் ஆடுகளை மேய்க்கிறீங்களா? ஆடுக்கு ஏதாவது கொடுக்குறீங்களா? வசனம் சொல்கிறீங்களா? ஜெபம் பண்ணுறீங்களா? மீனே பொறிச்சு சாப்பிட்றதுக்கு நேரம் இல்லை ஆண்டவர், எங்கேருந்து நான் போய் மனுஷனை பிடிக்க பண்ணுறீங்களா? ஃப்ரெண்ட்ஸ், வாங்க, நம்மலாம் இந்த உலகத்துக்குரியவர்களாக இல்லை, பரவாயில்ல ராஜ்யத்துக்கு நம்ம போகணும். அதனால் மீனை பிடிச்சி சாப்பிட்டே இருக்க காலம் போக்கக்கூடாது. ஆகவே மீனை பிடிக்கிறத விட்டுட்டு ஆண்டோடைய ராஜ்யத்துக்குரிய காரியங்களை செய்வோம். ஃப்ரெண்ட்ஸ், எப்பேற்பட்ட டிஸ்டன்ஸில் நீங்கள் ஆண்டரை விட்டு போயிருந்தாலும் அவர் உங்களை கண்டம் பண்ணுறதில்ல, உதறி தள்ளுறதில்ல, வாமகனேன்னு கூப்பிடுறாரு. திருப்பி உங்களை அவரோட பிள்ளைகளாக மாற்றுறது, அவரோடு பயணம் பண்ணுறது. போகலாமா? மீனை பிடிக்கிறத விட்டுருவோமா? May God bless you, my friends. Thank you. Bye-bye.